இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்று பெறுவது குறித்தும் மற்றும் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிப்பது குறித்தும் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது வெளியான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல்னு சொல்லி கொடுத்துட்டு அதற்கு கீழே தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலே ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாக தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்கள் 13/5/2024 முதல் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது tge.tn.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் சென்று SSLC மார்ச் ஏப்ரல் 2024 ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தனி தேர்வர்கள் tge.tn.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் சென்று SSLC மார்ச் ஏப்ரல் 2024 ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் முறைன்னு சொல்லி கொடுத்துட்டு அரசாணை நிலை எண் 211 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பள்ளிக்கல்வித்துறை நாள் 18/11/2023 அரசாணை அடிப்படையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரும் மாணவர்கள் முதலில் விடைத்தாள் நகலுக்கு ஸ்கேன் காப்பி விண்ணப்பித்து பெற்ற விடைத்தாள் நகலை மாணவர்கள் ஆய்வு செய்து பின்னர் இத்துறையால் அறிவிக்கப்படும் நாட்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி வழியாகவும் தனித் தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் 15/5/2024 புதன்கிழமை காலை 11 மணி முதல் 20/5/2024 திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பிப்பவர்கள் மட்டுமே மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்யும் நாட்கள்னு சொல்லி கொடுத்துட்டு 13/5/2024 முதல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா tge.tn.gov.in. அடுத்ததாக விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் நாட்கள் பார்த்தீங்கன்னா 15/5/2024 முதல் 20/5/2024 வரை சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் அல்லது தனி தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாடத்திற்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 275 செலுத்துகிற மாதிரி இருக்கும். பணம் செலுத்தும் முறை தேர்வர்கள் விடைத்தாள்களின் நகலிற்கான கட்டணத்தை விண்ணப்பிக்க உள்ள பள்ளியிலேயே பணமாக செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் முறைன்னு சொல்லி கொடுத்துட்டு விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் போது வழங்கப்படும் ஒப்புகை சீட்டினை மாணவர்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். ஒப்புகை சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி தேர்வர்கள் தங்களது விடைத்தாள் நகலை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் மற்றும் இணைய முகவரி பின்னர் ஊடகங்கள் வாயிலாகவும் மற்றும் இவ்வலுவலக இணையதளத்திலும் வெளியிடப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.